நல்ல மனது, நல்ல வாழ்க்கை. ஒரு பழமையான நகரத்தில் ராகவ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு புத்திசாலித்தனமும் திறமையும் இருந்தாலும் எப்போதும் சுயநலமாக இருப்பான். பிறருக்கு உதவாமல் எதையும் தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ள விரும்புவான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு சிறப்பு பரிசு அறிவித்தார். யார் மிகவும் நற்குணம் கொண்டவர், அவருக்கே இந்த பரிசு, என்றார். அனைவரும் அந்த பரிசை பெற ஆவலாக இருந்தனர். ராகவும் அந்த பரிசை விரும்பினான். அடுத்த சில நாட்களுக்கு ஆசிரியர் எல்லோரையும் கவனித்தார். ஒரு நாள் ராகவ் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு வயதான பாட்டி சுமக்க முடியாத அளவுக்கு பாரமான புத்தகங்களை தூக்கிக் கொண்டு சென்றார். ஆனால் ராகவ் உதவி செய்யாமல் அங்கிருந்து சென்றுவிட்டான். மற்றொரு மாணவன், ஆனந்த், அந்த பாட்டிக்கு உதவி செய்து புத்தகங்களை அவருடைய வீட்டிற்கு கொண்டு சென்றான். அந்த நாளின் இறுதியில் ஆசிரியர் பரிசு யாருக்கு கிடைக்கும் என்று அறிவித்தார். எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துமாறு பரிசு ஆனந்துக்கு வழங்கப்பட்டது. ராகவ் அதிர்ச்சியடைந்து, ஆசிரியரே, நானும் புத்திசாலி, பாடங்களில் திறமையானவன், எனக்கே அந்த பரிசு கிடைக்க வேண்டியது, என்றான். ஆசிரியர் மென்மையாக சிரித்தார். புத்திக்கே ஒரு வரம்பு உண்டு, ஆனால் நல்ல மனதிற்கு எல்லை இல்லை. அறிவு மட்டுமல்ல, நல்ல மனமும் ஒரு மனிதனின் உண்மையான அணி, என்றார். அந்த நாள் முதல் ராகவ் மாற்றம் கண்டான். அவன் பிறருக்கு உதவத் தொடங்கினான், நல்ல மனிதனாக மாறினான். அதனால் எல்லோராலும் நேசிக்கப்பட வந்தான். கதை நற்சிந்தனை. புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, நல்ல மனதுடன் நடந்து கொண்டால்தான் உண்மையான மதிப்பு கிடைக்கும். பிறருக்கு உதவுவது நம்மையே உயர்த்தும்.